ஆல்ரெடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று இரவு 10:15 மணிக்கு தமிழகம் வருகிறார். தமிழகத்தில் இன்றும் நாளையும் சென்னையில் அவர் தங்கியிருந்து பல்வேறு கட்சி தலைவர்களையும் அவர் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முதலில் அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் KP முனுசாமி, வேலுமணி, தங்கமணி ஆகியோரை நாளை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மற்றொரு முக்கிய தகவலாக செங்கோட்டையனையும் தனியாக சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மூன்றாவது மிக மிக முக்கியமான தகவலாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவது தொடர்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் பல்வேறு தரப்பினரும் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் அவர் இறுதி ஆலோசனையை மேற்கொள்கிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகு தமிழக பாஜகவின் புதிய தலைவர் யார் என்பதை அமித்ஷாவே அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவாரா, புதிய தமிழக பாஜக தலைவராக அதற்கான போட்டியில் 4 பேர் ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் மற்றும் கருப்பு முருகானந்தம் ஆகிய 4 பேருக்கும் இடையே கடுமையான போட்டி இருப்பதால் யாரை தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப் போகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ற எதிர்பார்ப்பு தமிழக பாஜகவில் மட்டுமில்ல அரசியல் வட்டாரத்திலும் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் தமிழக பாஜகவில் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் மற்றும் பல்வேறு விதமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் இந்த மக்களவை தேர்தல் கூட்டணி வரை கடந்த சட்டமன்ற தேர்தல் கூட்டணி மற்றும் வரப்போகும் சட்டமன்ற தேர்தல் கூட்டணியிலும் என்ன கூட்டணியை மேற்கொள்வது என்பது குறித்து இறுதிக்கட்ட ஆலோசனையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளையும் நாளை மறுதினமும் ஈடுபட்டு அவர் அந்த முடிவை அறிவிக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதனால் தமிழக பாஜக தலைவர் தொடர்பான அறிவிப்பு, புதிய தலைவர் யார் என்ற தொடர்பான அறிவிப்பு நாளையே வெளியாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லை என்றால் வரும் 18ஆம் தேதி பெங்களூரில் நடைபெறும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் கிட்டத்தட்ட அந்தந்த மாநிலங்களின் மாநில தலைவர்கள் மாற்றப்படுகிறார்கள். அந்த பட்டியலோடு தமிழக பாஜக தலைவரும் வெளியிடப்படுமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இருந்த போதிலும் தமிழக பாஜக தலைவரின் தலைவராக அண்ணாமலை பொறுப்பு வைக்கக்கூடிய கடைசி நாளாக இன்று இருக்கும் என்ற தகவலும் இப்போது பரபரப்பாக பரவி வருகிறது. இதனால் நாளை முதல் தமிழக பாஜகவின் தலைவர் யார் என்பதை இன்று இரவு வருகை தரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முடிவெடுத்து அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.